எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லிட்டு. ஆனால் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன நடக்குமோ அது நடந்தே ஆகுங்க. அது யாராலும் மாற்ற முடியாது. வருமுன்னு காப்போம்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் வருமுன்னு எங்கே காக்கிறோம்? வந்த பிறகு தான் ஐயோ போயின்னு அச்சுக்கிறோம். அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வருமோன்னு காப்போம், என்ன காப்பாற்றுவோம். நம்மளுக்கு நம்ம பணம் காசு சேர்த்து வைக்கலான்னு பரவாயில்ல, நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு தான் ஒரு போன வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ எனக்கு சுகர் தாங்க வந்துக்குது. சுகர் சிரிச்சிக்கினே சொல்கிற ஆள் நான் ஒண்டி தாங்க. என்ன பண்ணுறதுங்க, விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இப்போல்லாம் பிறகுற குழந்தைங்க சுகர் வந்தா நான் கூட சொன்னவொடனே சாக்காயிட்டேன். மூஞ்சில ஆள்ல மூஞ்சில சுகரு, உனக்கு இவ்வளோ சுகர் இருக்குதம்மா, இன்னைக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேங்க. ரொம்ப நாளாக சொல்லியிருந்து பாருங்க, எனக்கு கால் வலிக்குது கால் வலி. ஒரு கால் நடக்கவே முடியாது. அப்பப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சினா 2 நாளைக்கு நடக்க முடியாது. எல்லாருமே திட்டுவாங்க, நீ ப்ளவுஸ் தைக்க மாட்டேங்கிற, எப்போ கொடுத்த சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் திட்டுவாங்க, துணி தைச்சா என்ன, எவ்வளோ நல்லா தைக்கிறவோ, நீ ஏன் துணி தைக்காது, விட்டுட்டு திட்டினே இருப்பாங்க. ரொம்ப துணி வாங்கி தைக்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டை திட்ட மாட்டார், ஒன்று தான் கால் எழுதி விட்டுடுமா அதை சொல்லுவார். இருந்தாலும் எனக்கே ஒரு டைம் குற்ற உணர்ச்சியாக இருக்கும். நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கணும், ஒரு டைலர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலை விட்டுட்டோம்னா எனக்கு கால் வலி. அந்த மிஷினில் துணி தைச்சாவே கால் வலி வந்துடுங்க. இதே பிரச்சனை 4-3 வருஷமாக இருந்துனே தான் இருந்தது. நானும் ரொம்ப துணி வாங்க மாட்டேன். யாருன்னா கை மேலே காசு கொடுத்தாங்கன்னா நம்ம கை சொல்லுங்க ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்கோசம் அவங்க ப்ளவுஸ் மட்டும் வாங்கி தைச்சி கொடுப்பேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேங்க. அதேமாதிரி தான் இப்போயும் ஃபாலோ பண்ணுறேன். யாருன்னா கை மேலே காசு கொடுத்துட்டு போனால் அவங்க தைக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு சிலர் காசை கொடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. என் ப்ளவுஸ் தைச்சிட்டேன்னு கேட்டுனே இருக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே கால் வலிங்க. அதை எந்த நம்பிக்கையில் அவங்க ப்ளவுஸ் தைச்சி வைக்கிறது வாங்கிக்கினே சரியாக போக மாட்டாங்க. அவங்க கிட்ட எதாவது எப்போ காசு கொடுத்தோ 2 வருஷமோ 3 வருஷமோ தருவாங்க. நிறைய ப்ளவுஸ் மக்கி போச்சு எங்கிட்டே. ரொம்ப 10 வருஷம் முன்னாடி தைச்சி ஆகிட்டுலாம் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தாங்க தூக்கி கீழே போட்டேன். அந்த வாங்கினே போகல. நானே லைனிங் ப்ளவுஸ் போட்டு தைச்சிருவாங்க. லைனிங் புடவை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. சாரீ ப்ளவுஸ் தானே கட் பண்ணிட்டு நீ தைச்சிடுவான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சாரீ ப்ளவுஸு டபுள் கூலி லைனிங்லாம் வச்சு தைச்சி எத்தனையோ ப்ளவுஸ் ரொம்ப வாங்கினே போகல. இப்போ எனக்கு அப்போ தெரியல. அப்போது கொஞ்சம் ரத்த ஓட்டம் இருந்திருக்கும், தெரியாது. இப்போ நம்ம வயசு ஆனப்புறம் தெரியுது அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆனால் நான் என்ன பண்ணுறது, முன்னெல்லாம் தைக்காதே கம்னு வச்சுப்பேன். அவங்களும் என்னடாது அவங்க தைக்காத வச்சுருக்கிறாங்கன்னு அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. தைக்கலையான்னு கேட்பாங்க. அது எத்தனையோ வீடியோவில் போட்டிருக்கு பாருங்க. சரி, அந்த டாபிக் விட்டுடுறேங்க. அதனால் கால் வலி அதிகமாக இருந்ததுங்க. அதனால தான் நீங்கள் எங்கள் வீட்டில் அப்புறம் வேலூர் தான் இட்டு போனாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. யார்கிட்டே விசாரிச்சாருங்க. அது மாதிரி கால் வலிக்குது, எங்கள் ஒய்ஃப் அடிக்கடி கால் வலி சொல்கிறாங்க, நடக்க முடியல. அப்பப்போ கீழே விழுந்துற மாதிரியா இருக்கும், செவுத்து பூச்சிக்கு நடக்கிற மாதிரி இருக்குங்க. அது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையாக இருக்கும். செவுத்து பூச்சி நடப்பேன், தூங்கி இருந்தால் கால் அதிகமாக கால் வலிக்கும். அன்றைக்கி உப்பு தண்ணி கூட போட்டு வச்சு சொல்லிட்டு வீடியோ போடுறது பாருங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு மட்டும் கால் வலி சொல்லி எருந்தாயெல்லாம் போட்டு வைப்போம். அப்போ சுகர்லாம் சொல்லலை. இப்போ போய் பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா கால் வலி, நரம்பு சுற்றின்னு இருக்குது லைட்டாக. அவ்வளோதான். நான் கண்டி நரம்பு பிரச்சனை ரொம்ப இருக்குதானு தெரியல இன்னும். ஆனால் எனக்கு போன பிறகு இப்போ என்ன பிரச்சனைனா சுகர் கண்டுபிடிச்சி. சுகர் தாங்க இப்போ தாங்க டெஸ்ட் பண்ணாங்க. நல்லா டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் போனோடனே பார்த்தா சுகருங்க. சுகர் டெஸ்ட் பண்ணி அம்மா இவ்வளோ சுகர் இருக்குது, பார்க்காத விட்டுக்கிறியாம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மெடிசன் மாத்திரை ஊசியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஊசி ஒரு 15 நாள் போட்டு வர சொல்லிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கிட்ட இருந்து அடிக்கடிக்கு 5 நாளுக்கு ஒரு வரலாம். அது மாதிரி லாங்கும் சொன்ன பிறகு வேலூரில் இருக்குதுங்க. வேலூரில் சித்தேரின்ற ஊரில் தாங்க இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலு. சிறைசாலை இருக்குது பாருங்க, வேலூரில். அது பக்கத்துலேயே இருக்குதுங்க. அது பக்கத்தில் ரோட்லேயே இருக்குது. ஜெயிலுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட தான். அந்த ரோட்டுக்காக தான் இட்டுன்னு போனார் எங்கள் வீட்டுக்காரர். வேலூர்லேருந்து ஒரு 7 ரூபா பஸ் ஃபேர், 7 ரூபா 10 ரூபா பஸ் ஃபேர் தாங்க. அந்த பஸ்ஸில் தான் போனோம். ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் போகுதுங்க. 1ஆம் நம்பரு 11ஆம் நம்பர் அந்த பஸ்ஸெலாம் போகுது. நீங்கள் நான் ஃபோன் நம்பரோடு பிடிச்சி வீடியோ போட்டிருக்க பாருங்க. அதுக்கு ஃபோன் நம்பரு இன்னும் அட்ரஸோடு கேட்டு உங்களுக்கு யாருன்னா அதுமாதிரி கால் வலி, நரம்பு சுற்றிங்குது, முதுகு வலி, தண்டுவலம் பிரச்சனை இருந்தால் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. சப்போஸ் நல்லாவெல்லாம் மாற்றி கூட எங்கன்னா போய் பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்களா. அதுமாரி தாங்க எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலு வரப்பிரசாதமாக வீடியோ சொன்னார். சரி, இங்கே போய் பார்க்கலான்னு போன பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது. நம்ம உடம்பு நல்லாயிடும் அப்படின்னு தாங்க. கால் வலி நல்லாயிடும். ஊசிலாம் போட்டாங்க. அந்த ஊசி போட்டோன்னா அந்த காலில் பாதத்தில் வலி இருக்க சொல்லும் பாருங்க. அந்த வலி வீட்டுக்கு வர சொல்ல அந்த வலி தெரியல எனக்கு. நல்லா வலி கால் பாதத்தில் வலி இருந்துன்னே இருக்கும்.
சுக்குன்னு இன்றைக்கி வந்து வலி இல்லாதது மாற்றலாம் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு 10 நாள் பொறுத்து வசூலிக்கிறாங்க. மறுபடியும் போகிறாங்க. போனோடனே வந்து நம்மளுக்கு டோக்கன்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்டு போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கார்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் அடுத்த வாட்டி வந்து கார்டு எடுத்துன்னு வரணுமா சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்டு போடுறது வந்து 900 ரூபா மேக்ஸிமம் ஃபீஸுங்க. மினிமம் பரவாயில்லைங்க. எங்கள் வீட்டுக்காரர் காசு போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் பால் பண்ணேங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குமோ இருக்காதோ, இல்லை நான் காசு எடுத்துன்னு வந்துக்கிறேன், நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஃபஸ்ட்டு உடம்பு தான் முக்கியம்னு அவர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவருக்கு போயிருந்தார். வேலூருக்கு தென்னமத்தூருக்கு போயிருந்தார். சொல்ல பாருங்க, கால் வலியா அது இது சொல்லி தலைவலிக்கு அவரும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரா. மாற்றி எங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக மெடிக்கல் தான் ரொம்ப காசு போகுது. சரி பணம் காசு இல்லாமல் பரவாயில்ல, நோய் நொடியெல்லாம் இருந்தால் போதும் சொல்லிட்டு மாற்றி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து தாங்கிறாங்க. அதேமாதிரி தாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த டோக்கன் போட்டுன்னு வந்தோம். டோக்கன்லாம் போட்டு பிறகு மாத்திரை மெடிசன்லாம் கொடுத்துக்குறாங்க. எப்போ நல்லா ஒரு 10 நாள் பொறுத்து வசூலிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் போனோன்னு நம்ம அட்ரஸ்ஸு எல்லாமே ஏற்றிக்கிறாங்க. நல்லா பார்த்தாங்க. அவங்க வேலை செய்கிறவங்க பாருங்க, அவங்க கூட அவ்வளோ ஆர்வமாக பார்த்தாங்க. என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணுங்களாம் அவ்வளோ வந்து அக்கா இதுமாரி வந்து நீங்கள் வந்து பப்பாளி பழம் சாப்பிடுங்க, சுகர் குறைஞ்சிரும், காய்கறி சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, ராகி களி சாப்பிடுங்க, அதுமாரிலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதேமாரி நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணிட்டோமான்னு கேட்டேன். இந்தமாரி ஏன்னா இப்போது நம்ம ஊர் பக்கம் நிறைய பேர் இதேமாதிரி தாங்க கால் வலிதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து ரோட்டு இருக்கா. ரொம்ப நாளாக கால் வலின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருப்பாங்க. நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. எங்கெங்கோ பார்த்தாங்க. எனக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு ஆசை. சார் இதுமாரி வந்து மேடம் அதுக்கெல்லாம் கேட்டேன். இதுமாரி வந்து எங்கள் ஊரில் கூட நிறைய பேர் வந்து கால் பிரச்சனை இருக்காங்க. இது வந்து நான் ப்ரொமோஷனுக்கோசம்லாம் நான் பண்ணலைங்க. அவங்ககிட்ட காசு வாங்கிலாம் நான் பண்ணலை. நான் வந்து ஒரு பொது சேவையை மட்டும்தான் நம்மளால் யாருன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ கூட நான் போய் கேக் கற்றுன்னு வந்து பாருங்கள், அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஒருத்தர் வந்து கோமதின்னு நினைக்கிறேன், அவங்க பேர் எதோ வந்தது கோமதி அந்த அதோட ஐடி வாங்க லாஸ்ட்டாக வந்து அவங்க பேர் பின் பண்ணி வைக்கிறேன். அக்கா நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் திருவள்ளூரில், ரொம்ப தேங்க்ஸுக்கான்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 வாட்டி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. அக்கா நான் போய் அந்த ஃபுட் டைரியில் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், கேக் கற்றுக்கோ, ரொம்ப தேங்க்ஸுக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு ரொம்ப பேருக்கு சொல்லவே பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் இல்லாத நம்மளால ஒருத்தருக்கு ஒரு புரோஜனமாக இருக்குது இல்லைங்க. அதே மாதிரி தாங்க நான் டிச்சிங் வீடியோ போட்டுருந்தேன் பாருங்கள். அப்போ கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா நான் உங்களை பார்த்து டிச்சிங் வீடியோ கற்றுக்கினேன், ரொம்ப சந்தோஷங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இப்போ ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒயர் பை போடுறீங்களா, டபுள் பை 2 ரோல் ஒயர் பை போட்டு காமிங்க சிஸ்டர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து டபுள் ரோல் ஒயர் பை வாங்கி வந்து கற்றுத்தராங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருத்தரோட கமெண்டில் கேட்டாங்க, நீங்கள் பேசுறதுலாம் நல்லா இருக்குது, சப்ஸ்கிரைப் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பண்ணுறது, கது வந்து தட்டினா தான் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்கல்ல. அதை தாங்க நான் உங்ககிட்ட தட்டுறேன், ஒரு கதுவாக நினச்சின்னு தட்டுறேன். நீங்கள் வந்து கது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற கதுவை திறந்தீங்கன்னா நானும் கொஞ்சம் வளரும்ல, எங்கள் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் தீரும். அந்த ஒரே ஒரு காரணம் தான், நம்ம மற்றபடியே கிடையாதுங்க. நான் வந்து கோடீஸ்வரியாக வாழணும், காரில் போகணும், பங்களாவில் வாழணும்னு ஆசை கிடையாதுங்க. சின்ன தேவைகளுக்கு நம்மளும் ஒரு லேடிஸு வேலைக்கு கால் வலி துணி தைக்கும்போது சொல்கிறல, எதனா ஒரு வருமானம் ஈட்டணும். இந்த மாடு பால் கறந்து எட்டு வச்சு நம்ம ஃபுல்லாக இப்போ கூட வலிக்குதுங்க. அதையும் காமிச்சேன். ஆயில்மெண்ட்லாம் குத்துக்குறாங்கங்க. இதுமாரி மாடு எட்டு வச்சு வலிக்குது சொல்லிட்டு. இந்தமாரி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு தாங்க சோதனை மேலே சோதனை வந்துனே இருக்குது. சரி அப்படின்னு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் நம்ம அதை வந்து ஒரு வாரம் ஒதுக்கி தள்ளிட்டு நாங்கள் வந்து எங்களோட வேலை நாங்கள் செஞ்சுனே தாங்க இருப்போம். எல்லாமே சொல்லுவாங்க, உங்களுக்கு கண் திருஷ்டி ஆக போகுது, துணி தைக்கிறது விட்றீங்க, பிஸ்கெட்டு சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் விட்றீங்கன்னு. என்னங்க அவன் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டிட்டு பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிட்டு அரண்மனையில் வாழறான், அவங்களுக்குலாம் கண் திருஷ்டி போவாதான். எங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்த வீடு நாயா பேயா உழைச்சி 5க்கு 10க்கு வாங்கி சாப்பிட்றோம். நம்ம மேலே எங்கே கண்ணு வைக்க போகிறாங்க? ஏங்க ஏற்படமெல்லாம் கண்ணு வைக்காதீங்க. ரொம்ப பணக்காராக இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மேலே போய் கண்ணு வைங்க. எங்கள் மேலே யாரும் கண்ணு வைக்காதீங்க. எங்கள் மேலே கண்ணு வச்சிங்கன்னா உங்கள் கண்ணு தாங்க பாதிப்பு வரும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நல்லதே செய்கிறவங்களுக்கு ஒரு பழமை சொல்லுவாங்க ரஜினிங்க, நல்லவங்களுக்கு சோதனை கொடுப்பாரு கடவுள், ஆனால் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையில் தாங்க நான் எப்பவுமே எங்கிட்ட சொல்லுவேங்க, நம்ம நல்ல உலகத்துலாங்க நம்ம சோதனை வருது, ஆனால் நம்ம கடவுள் வந்து கைவிட மாட்டாருன்னு எப்பவுமே சொல்லுவேன். அதுமாரி தான் நீ எங்கள் மாமியாரை விட சொல்லுவேன், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எப்படி தான் நீங்கள்லாம் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. வாய் விட்டு சிரிக்கிறவங்களுக்கு நோவு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நோவு அதிகமாக இருக்கிறதுனால வேதனை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க சிரிப்பாங்க. சிரிக்காத உம்முனுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து வேதனையில் இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க.
அவங்க சந்தோஷத்தை வெளியே காமிக்காமல் இருக்காங்க. நம்ம சந்தோஷத்தை வெளியே காமிச்சா எங்கே யாருன்னா கண்ணு வச்சிருவாங்களோ சொல்லிட்டு அதுமாரி ஒரு தரப்பு. எங்களுக்கு வேதனை கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் வந்து புன்னகையோடு இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு தமிழ் பண்பாடு விரோதியாக வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றதான் தமிழ் பண்பாடு. தண்ணி மொண்டு கொடுக்கத்தான் நம்மளோட கலாச்சாரம். அதில் மூலமாக வந்தவங்களுக்கு இப்போ வீடு தேடி யார் வந்தாலும் சாப்பிடு தண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு பழமொழி அப்போதுலேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோங்க. என்ன செய்தார ஒருத்தல் அவர் நானேம் நன்னையும் செய்து விடல். அந்த விளக்கம் வந்து சில தொலைத்தில்லை. ஒருத்தர் நம்மளுக்கு கெடுதலே செஞ்சால் கூட எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறாங்க, நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது நல்லதான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நான் வந்து இப்போ வந்து அவங்க வந்து எனக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுக்கல, அவங்களுக்கு நான் காசு வாங்கிடலாம் அந்த ஹாஸ்பிட்டல் நேம்லாம் நான் சொல்லலைங்க. உண்மையாக சொல்கிறேங்க, ப்ராமிஸாக சொல்கிறேங்க. எனக்கு வந்து எங்கள் ஊர் பக்கம் எங்களோட வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் கால் வலியோடு கை வலியோடு முதுகு தண்டு பிரச்சனை தலைவலி பிரச்சனை எல்லாமே இருக்குது. அவங்களுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்கோசங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயே போய் பாருங்கள். அந்த அட்ரஸ்ஸு என்னென்ன வலிக்கெலாம் அங்கே சொல்லிட்டு அந்த அட்டவணையில் வந்து ஃபோட்டோ பிடிச்சி இந்த பை தாங்க ஃபோட்டோ பிடிச்சி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்ல கொஞ்சம் நாங்கள் மல்லி சாமான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து துவரம்பருப்பு இல்லைங்க, துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்தோமா, கடலப்பருப்பு வாங்கலை, கொஞ்சம் வீடு தேவையான பொருள்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வர சொல்ல ஏன்னா டவுனுக்கு தாங்க எல்லா பொருளும் கிடைக்கும். நாங்கள் இருக்கிறதுக்கு கிராமம் சொல்லலாங்க. எல்லாருக்குமே ஒரு 12 கிலோமீட்டருக்கு போனால் தாங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட முடியும். எங்கள் ஊர் உள்ளே கெட்டுக்கிற கடையில் சின்ன சின்ன பொருள் தாங்க வாங்க முடியும். 1 கிலோ கல் வாங்குறதா டவுனுக்கு தாங்க போனோம். அப்படியே வீட்டுக்கு வர சொல்ல நாங்கள் வீட்டுக்கு வந்து மெயினாக வந்து வழுக்கு திரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தான் இருக்குதுங்க. சரி வழுக்கு திரி வாங்கிட்டு வந்தேங்க. அந்த வழுக்கு திரி வந்து 9 ரூபாங்க. வழுக்கு திரி வாங்கிட்டு வந்துட்டோமா. இது ஒன்று சொல்லலான்னு பார்த்தேங்க. இது வந்து உடம்பு குளிச்சாங்க. அந்த விதை இது விலை வந்து இது வந்து தண்ணியில் ஊற வச்சு ஜூஸ் எல்லாம் செய்யறல அதில் போட்டு குளிச்சா நல்லா இருக்குமாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கி வந்துக்கிறேன். இந்த நல்லா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. சப்ஜா விதை சொல்கிறாங்கங்க. இது சாப்பிட்டு பார்க்குறேங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நாளாக இது எங்கே விற்குதுன்னு தெரியாது இருந்ததுங்க. இன்றைக்கி தான் சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். யாரோ பார்த்தாங்க ஃபஸ்ட்டு கடுவுன்னு நினச்சிக்கினேன். கடுவு சொல்லிட்டு போய் எடுத்துங்க. இது கடுவு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடம்பு குளிச்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடம்பு வெயில் காலில் ஹீட்டுலாம் ஆகல, அதனால் வந்து நம்ம எதாவது குளிர் பானம் செய்யலாம், அதை மிஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு வேறு பீமா எங்கள் வீட்டுக்கார் வந்து இதுக்கப்புறம் தான் உஷாரான கண் வீச்சு பார்ப்பாரு. இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடுவோம். எங்கள் பொண்ணு காலேஜில் இருக்கிற குழந்தைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு சுகராக வந்துச்சாம்மா, உங்கள் அம்மாவுக்கு சுகர் வந்துச்சா, உங்கள் அம்மாவுக்கு சுகர் வந்துச்சான்னு அப்படி சொல்கிறாரு. 2 சுகர் வந்து சிச்சிங்களா என்ன பார்த்துக்கிட்டீங்க, நானே வீடு சிச்சின்னு வந்தோம் ஏங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பாதாம் கேட்டேன். இந்த பாதாம் வந்து 88 ரூபாங்க 100 கிராம். சரி பாதாம் ஒன்று சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உடம்புல வலுவில்லை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால. அதுக்கப்புறம் எனக்கு மேரிகோல்டு பிஸ்கட் எப்பவுமே பிடிக்குங்க. டீ வச்சுன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் மேரிகோல்டு பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். டீ கூட ரொம்ப குடிக்கூடாதாங்க. ஒயிட் சுகர் போட்டு டீ குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாட்டு சக்கரை போட்டு தாங்க குடிக்கணுமா. அதனால் எங்கள் வீடு வந்து நாட்டு சக்கரை வாங்கி கொடுத்துறேன். வீடு அதுக்கோசம் இட்டு பண்ணார். வெல்லம் இஞ்சி டீலாம் போட்டு குடிக்கலாம் சொல்லிட்டு வெல்லம். அப்புறம் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தேங்க. பாப்கார்ன் வந்து வறுத்த காமிக்கிறேன். அடுப்புலேயே வரலாம், பாப்கார்ன் மிஷின் இருக்குது, பாப்கார்ன் மிஷின் வறுக்கலாம், கடாயில் வரலாம். நான் வந்து கடாயில் வச்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இது பாருங்கள் நாட்டு சக்கரை தாங்க வாங்கி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரு. ஒரு டைம் வந்து நாட்டு சக்கரெலாம் நான் வாங்கி வேஸ்ட்டு பண்ணிட்டேங்க, யூஸே பண்ணல. இதனோட அருமை தெரியாதோ இப்போ சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டேஸ்ட் எனக்கு இறங்காதான்னு தெரியலைங்க. ஏன்னா நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணதில்லை அவ்வளோவா. இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு டைம் பண்டிசரி காட்டினில் அதில் கொடுத்தாங்க. நான் யூஸ் பேப்பரில் கீழே மேலேயுமே கொட்டி அதோட பலன் இதனுடைய அருமை எனக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சுக்குது. இதுக்கப்புறம் வந்து காட்டுக்குள்ளே போய் தூட்டி கொள்ள சொன்னாங்க, அப்போ தூத்திக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் அது அருமை தெரியுது. அப்புறம் முக்கியமாக அதை வாங்கி இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. இன்னும் ஈரமாக இருக்குது. ஜூஸ் சோளங்க, இந்த பாருங்க இது வந்து ஒயிட் சோளங்க. நம்ம சின்ன வயசுலாம் வந்து எங்கள் கொல்லிங்கெல்லாம் இருந்தது. அப்போ வந்து எங்களோட நிலத்திலே போட்டு பயிர் வச்சுட்டு நாங்கள் வறுத்து சாப்பிடுவோங்க. அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசிலாம் வறுத்து சாப்பிட்டா. ஜூஸ் வாங்கணும் பாருங்க, நாங்கள் இதிலே வச்சுட்டுக்கிறோம், எடுத்து குடிக்கவே இல்லை. அதனால தான் வந்து இதாகிடுதுங்க. மேங்கோ ஜூஸ் தாங்க வாங்கினேன்.
கூலிங்காக இருக்குது. மேங்கோ ஜூஸ் குடிக்கக்கூடாது, வாங்கி வச்சுக்கிறேன். விந்தாளுங்க தான் என்ன கொடுக்கலாம் சொல்லிட்டு விந்தாளிகளும் பிடிப்போம், அப்புறம் நாங்களும் பிடிப்போம். அதுக்கப்புறம் உப்பு பாக்கெட்டு வீட்டில் காலியாக ஆகக்கூடாதாங்க. சரி அதெல்லாம் சொல்லிட்டு உப்பு பாக்கெட் வாங்கி வந்துட்டாங்க. உப்பு வந்து எப்பவுமே அல்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. உப்பு, அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து கடுகு சீரகெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் எனக்கு அறிவு வந்துக்குது. ரொம்ப காலி பண்ணி வைக்கக்கூடாது, அந்த டப்பாவில் ஃபுல் ரொப்பி வைக்கணுமாங்க. அதனால வந்து நான் என்ன பண்ணேன், காலையிலே வந்து பாக்ஸுங்கெல்லாம் நல்லா விலைக்கு வச்சுட்டேங்க. இந்த பாக்ஸுக்கெல்லாம் பெரிய பெரிய பாக்ஸை தான் ரொப்ப முடியாது, அவ்வளோ பொருள் நம்ம வாங்க மாட்டோம். அதனால இந்த பாக்ஸுங்களை போட்டு எல்லாத்தையும் உப்பி வச்சுருப்பாருங்க. எங்கள் வீட்லேயும் அல்ல செல்லும் குறையாத இருக்கணுன்றதுக்குனால இந்த சின்ன சின்ன டப்பாலாம் மொத்தம் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. இதனுடைய மேல்படி மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அடியில் தண்ணியிலே வலை வச்ச ஏனத்துலேயே இருந்ததுனால அது உணரல, அது மட்டும் காக்கால் வச்சுக்கிறேன். இந்த டப்பாலாம் வந்துச்சுங்க. இதில் வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு வச்சு இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து செல்வம் குறையாத பார்த்துக்க போகிறேன். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாரிங்க என்னோடய கதை. நோய் வந்த பிறகு தான் அதனோட அருமுத்துது. இப்போ என்ன பண்ணுறதுங்க, பிறகுற குழந்தைங்க சுகர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணி தான் இருந்தேன். ஐயோ சுகர் வந்து சொல்லிட்டு கொஞ்சம் 50 குறையோட 5 ட்ரிப்பை உள்ளுக்குள்ள நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தோணுச்சு, சரி இது நல்ல ஐடியா, நான் இவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன். வாய் சொல்லி தலைமுடி ஆகி போச்சு. சுகர் வந்தால் தானே உடம்பு குறைய சொல்லியிருந்து பாருங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வாக்கிங்கெல்லாம் போத்தால சுகர் வந்தால் உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. அதனால சொன்ன மாரி ஆகி போச்சு எனக்கு. ஆனால் சின்ன வயசு தான் சுகர் வரதுக்கு காரணம். ஆயிடுச்சுலாங்க 39 வயசுக்கு மேலே தாண்டுதுன்னா சுகர் வந்தது. 38 தாண்டி 39 வந்துச்சு தான் சுகரு பிபி எல்லாமே வரும். வயசாக எல்லா நோயுமே வரும். ஆனால் வாயை விட்டு சிரிச்சா நோய் விட்டு போன்றாங்க. ஆனால் தான் எனக்கு பிபி இல்லை படுது. பிபி நார்மலாக சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு கம்பு வாங்கிட்டு வந்தேங்க. கம்பு கூழ் செஞ்சு குடிக்கலான்னு சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் திணை, சாமை அந்தமாரி சொல்கிறாங்க பாருங்க. ராகி, திணை அந்தமாரி, செம்பா அந்தமாரி அடிச்சிங்க. அந்தமாரி திணை வகை தான் சாப்பிடணுமாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் வந்து அவ்வளோ நாங்கள் யூஸ் பண்ணது இல்லை. உண்மை சொல்லிடுறேன், நாங்கள் நார்மலாக இருக்கிற வெள்ளை ஒயிட் ரைஸில் தான் சாப்பாடு செய்வோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், அவ்வளோதான். இட்லி தோசைன்னு இப்படியே இருந்துட்டோம். இதுக்கப்புறம் தாங்க கூழ் வந்து எப்போனா ஒரு டைம் செய்வேன். ராகி வந்து வீட்டிலே இருக்குது ராகி, அதனால வந்து ராகி வாங்கிட்டு வரல. எங்கிட்ட ராகி வாங்கிக்குமா அப்படின்னாரு. ராகி வந்து பாக்கெட்டு 1 கிலோ பாக்கெட்டு 40 ரூபா 50 ரூபா கூட செஞ்சுங்க. கிராம சைடுங்களாம் எங்கள் ஊர்லாம் வந்து படியே 50 ரூபான்னு விற்பாங்க. அப்போனா ஒரு படிக்கு வந்து அரைப்படி 4 காப்படி சேர்ந்தது ஒரு படிங்க. 1 கிலோவுக்கு வந்து அரைப்படி தான் பிடிக்குங்க. அரைப்படினா 1 கிலோன்றது 2 காப்படி வருங்க. அரைப்படின்றது 2 காப்படி சேர்ந்தது. அதனால வந்து நம்மளுக்கு லாபம் இல்லை, டபுள் மடங்கு ஆகுது காசு. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், வீடு என்னங்க இது விலை அதிகமாகுது, இந்த 40 ரூபா 50 ரூபாய்க்கு வந்து நம்ம ஊரில் ஒரு படி ராகி வரும், கெவுரு வரும், இதுவே ஆனால் இது 100 ரூபா ஒரு படிக்கு அப்படி சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே வந்து ஒரு ஆற்றுல போடுற அந்த போடணும். நம்மளுக்கு வந்து கிடைக்காத பொருள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து கம்பு கிடைக்காது, அதனால் வாங்கிக்கணுங்க. சோளம் கிடைக்காது, வாங்கிக்கினேன். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை எல்லாம் கிடைக்காது, நாட்டு சர்க்கரை வாங்கிக்கணுங்க. ஆனால் கெவுரு வந்து எல்லார் வீட்லையும் பயிர் வைக்கிறாங்க, கிடைக்கும். அதுமாரி பாதாம் கிடைக்காது, வாங்கிட்டேங்க. இந்த விதை கிடைக்காது, வாங்கிட்டேங்க. இந்த பிஸ்கட் கிடைக்காதுன்னு வாங்கிட்டேங்க. ஆனால் கெவுரு கிடைக்கணும் வாங்கலை. அவ்வளோதாங்க, நான் வீடியோ கட் பண்ணிடுறேங்க. ரொம்ப நேரம் பேசுகிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆளுங்க ஆப்ஷன் ஆயிடுத்துங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் பாய்ங்க. எல்லாம் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. பாய்ங்க.